இந்த காயை வச்சு இப்படி ஒரு சைட் டிஷ் பண்ணுவேன் சான்ஸ் இல்லைங்க. செம சூப்பரான டேஸ்ட், வேற லெவல் தான் சொல்லணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நறுக்கி வச்சிருக்க கோவக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா முருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுத்து எடுத்ததுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், 4 வரமிளகா கிள்ளி போட்டு வறுத்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினது உடனே நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி வைப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே இது கூடவே குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அது கூட வதக்கி வச்சிருந்த கோவக்காவையும் அது கூட சேர்த்து அப்படியே நல்லா முருக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நிஜமாவே செம சூப்பரான கோவக்காய் தொக்கு செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் சப்பாத்தி கூடலாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெறும் சாதத்தில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க.